கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான ஒரு அதிசயத்தை செய்வேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கென்று ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் எந்த அற்புதத்திற்காக தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிறீர்களோ அந்த அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். கானாவூர் கல்யாண வீட்டிலே ஒரு அற்புதம் நடந்தது. காலியாய் கிடந்த கற்சாடிகள், ஒரு மூலையிலே கிடத்தப்பட்டிருந்த கற்சாடைகள், யாருடைய கண்ணிலும் படாத கற்சாடிகள், யாரும் பயன்படுத்த விரும்பாத கற்சாடிகள், அதை ஆண்டவராகிய கர்த்தர் பார்த்தார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் காலியாக இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், மற்றவர்களால் கவனிக்கப்படாமல் இருக்கலாம். இதற்கு முன்பாக அந்த கற்சாடிகள் மதுரமான திராட்சரசம் நிறைந்தவைகளாய் காணப்பட்டன. இப்பொழுது அந்த கற்சாடிகள் காலியாக இருக்கின்றன. யாரும் சீந்துவார் இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்திலே மதுரமான காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். இப்பொழுது உங்களை சீந்துவார் யாரும் இல்லாமல் நீங்கள் கலக்கத்தோடு காணப்படலாம். உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை. இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்யப் போகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்யப் போகிறார். தேவனாலே செய்யக்கூடாத கடினமான காரியம் என்று ஒன்றும் கிடையாது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அவர்களுக்கு தடையாக அங்கே செங்கடல் இருந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் செங்கடலை வற்றி போக பண்ணவில்லை. செங்கடலை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிடவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு விசுவாச கோலை அந்த செங்கடல் மேல் நீட்டி பெரிய கீழ்காற்றை வரப்பண்ணி செங்கடலை இரண்டாக பிளந்தார். வெட்டாந்தரையிலே நடக்கிறது மாதிரி இஸ்ரவேல் மக்கள் நடந்தார்கள். உங்களுக்கு முன்பாக உங்களை விழுங்கி போடும்படியான செங்கடல் காணப்படுகிறதா? இந்த பிரச்சனை முடியவே முடியாது, இதில் மரித்து போய் விழுவேன் என்று எண்ணுகிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய விசுவாச கோலை நீட்டச் சொல்கிறார். ஒரு கீழ்காற்றை கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு வரப்பண்ணுவார். உங்களுடைய பிரச்சனைகள் ரெண்டு பகுதியாக பிரிந்து அதன் நடுவிலே நீங்கள் வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடப்பீர்கள். எந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்களே உங்களுக்கு பாதுகாப்பாய் மாறும். ஒரு பெரிய அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நடக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? வேலை இல்லாத திண்டாட்டமா? கவலைகளா? பயங்களா? அல்லது நோய்களா? சோர்வுகளா? ஏமாற்றங்களா? கைவிடப்பட்ட நிலைமைகளா? பிரியமானவர்களே, அவைகள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் விசுவாசம் வையுங்கள். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். எந்த காரியங்களை கொண்டும் நீங்கள் பதற வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கென்று ஒரு வழி திறக்கும். எதையெல்லாம் இழந்து போனேன் என்று சொல்கிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு 10 மடங்கு திரும்ப கர்த்தர் கொடுப்பார். யாரெல்லாம் உங்களை விட்டு தூரமாய் கடந்து போனார்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் அருகிலே வருவார்கள். உங்களை விசாரிப்பார்கள்.
விசாரிப்பற்ற சீயோன் என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவது உங்களை விசாரிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி முதலாவது தேவன் உங்களை விசாரிப்பார். கர்த்தர் உங்களை விசாரிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விசாரிப்பார். மாத்திரமல்ல, மூக்கு மேலே விரலை வைத்து நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அவருடைய நாமமே அதிசயமானவர் தானே, அற்புதமானவர் தானே, சமாதானத்தின் தேவன் தானே, வல்லமையுள்ள தேவன் தானே. ஆம், தேவ வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லும். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, எதற்கும் பதற வேண்டிய அவசியமில்லை, எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அங்கே பதிலுண்டு. உங்களுடைய எல்லா அற்புதங்களும் அந்த சிலுவையின் வழியாக உங்களுக்கு கடந்து வரும். எல்லா ஆச்சரியமான காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனா, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பேனா என்று ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறார் இல்லையா? நிச்சயமாக ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எதை இழந்து போயிருக்கிறீர்களோ, எதை தொலைத்து விட்டீர்களோ, அவைகள் உங்களுக்கு திரும்ப வரும், திரும்ப கிடைக்கும். மீண்டுமாய் சொல்கிறேன், திரும்ப கிடைக்கும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே அவசரமாக எனக்கு 100 ரூபாய் தேவைப்பட்டது. நான் கடன் வாங்குவதை விரும்பாதவன். ஆனால் அந்த நேரத்திலே அந்த 100 ரூபாய் எனக்கு தேவை. எங்கள் பகுதியிலே ஒரு பெரிய பணக்காரர். அவர் பணம் கொடுத்துட்டு மொத்தமாக திரும்பி வாங்க மாட்டார். டெய்லி 10 ரூபாயாக அவர் வாங்குவார். ஒரு அருமையான விசுவாச சகோதரி அந்த வீட்டில் கொண்டு என்னை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு என்னை குறித்து அதிகமாக அவங்கள்ட்ட புழங்க பேசினாங்க. அந்த சகோதரி இப்பொழுது இல்லை, கர்த்தருக்குள் நித்திரடைந்திருக்கிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளே நான் போன உடனே அவர் என்னை நன்றாக உபசரித்தார். எங்களுக்கு இனிப்பு வகைகள், கார வகைகள், காஃபி எல்லாம் கொண்டு கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்தில் போய் நாம் கை நீட்டுவதா, கடன் வாங்குவதா என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தேன். ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். இழந்து போனவைகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஒரு பெரிய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய அதிசயத்தை செய்யப் போகிறார் என்று சொல்லிவிட்டு இளையகுமாரனை குறித்து நான் பேசினவுடன் அவர் குலுங்கி அற ஆரம்பித்தார். என்னுடைய கரங்களை பற்றி தன்னுடைய கண்களிலே வைத்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதார். எனக்கு என்ன என்றே தெரியாது. பிற்பாடு சொன்னார், ஐயா, என் பையன் வீட்டை விட்டு ஓடிப்போய் 10 வருடம் ஆகிறது. பெரிய காரணமெல்லாம் இல்லை, ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு ஓடிட்டான். என்கிட்ட கேட்டால் நானே கொடுத்துருப்பேன். அவன் எடுத்துகிட்டு ஓடிட்டான் ஐயா, எங்கே இருக்கான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக என் பையன் வருவானா, இயேசு கொண்டு வருவாரா என்று பல தடவை கேட்டார். தேவனுடைய வார்த்தை அவரை தொட்டது. பயபக்தியோடு ஒரு கவரிலே ஒரு சின்ன காணிக்கையை கொண்டு கொடுத்தார். நீங்கள் மறுக்காமல் இதை வாங்கி கொள்ளணும் ஐயா, நான் இதை உங்களுக்கு கொடுப்பது இயேசுவுக்கே கொடுப்பது போல் உணர்கிறேன், கண்டிப்பாக வாங்கி கொள்ளுக என்று சொன்னார். நான் வெட்கி தலை குனிந்தேன். 100 ரூபாய் கடன் வாங்கும்படியாக போனேனே, கர்த்தரை கேவலப்படுத்த நினைத்தேனே என்று சொல்லி நான் அழுதேன். ஒரு பெரிய ஆச்சரியம். அன்று இரவிலே அவர் வீட்டு கதவை யாரோ தட்டினார்களாம். கதவை திறந்து பார்த்தால் அழுக்கடைந்த துணியோடு அவருடைய மகன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். தகப்பனுடைய காலிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து காலை பிடித்து கொண்டு, அப்பா மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் அழுதானாம். ஸ்தோத்திரம். பிற்பாடு அவருடைய பையனை என்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். இப்பொழுது அவர்கள் கோவையிலே குடியிருக்கிறார்கள். ஒரு அருமையான ஆவிக்குரிய சபைக்கு கடந்து போயிருக்கிறார்கள். போகட்டும். 100 ரூபாய் கடன் வாங்கும்படியாக கடந்து போனேன் அல்லவா,
அந்த நாட்களிலே அந்த கவரை பிரித்து பார்த்த பொழுது 1000 ரூபாய் அவர் காணிக்கையாக அதில் வைத்திருந்தார். பிரியமானவர்கள், எனக்கு தேவை 100 ரூபாய் தான். ஆனால் அதில் 1000 ரூபாய். அப்பொழுது ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக அது பெரிய பணம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினார்களோ அவங்களெல்லாம் உங்களிடத்தில் வருவாங்க. ஒரு பெரிய அதிசயத்தை செய்வாங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆம், கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். கர்த்தர் அதிசயமான காரியத்தை செய்வார். கலங்காதிருங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். கடைசியாக ஒரு வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இயேசுவினால் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, காக்கப்படக்கூடியவர்கள். தைரியமாயிருங்கள். நடப்பது எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். கிருபை கூட இருக்கட்டும். ஆமென்.